அப்படி ஊருக்கு வந்த இடத்துல தாங்க அங்கே ஒரு சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, பானுப்பிரியாவுடைய உடம்புக்குள்ள சரட்டுன்னு அவங்க அக்காளுடைய ஆன்மா புகுந்துருதுங்க. அப்படி புகுந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வான் பண்ண ஆரம்பிக்குது. என்னுடைய தங்கச்சியை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், அவள் என் கூட தான் காலம் ஃபுல்லாக இருக்கணும், நானும் அவளும் இந்த வீட்டில் தான் இருப்போம், இந்த வீட்டை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அவளை அங்கே கட்டி கொடுக்குறேன், இங்கே கட்டி கொடுக்குறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பானுப்பிரியாவை கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன், அவளை கொன்று நான் கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கர்ஜனையோட பேசுது. பானுப்பிரியாவுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனுப்பிரியாங்கிற அந்த ஆன்மா பேசுதுங்க. இதை கேட்டவுடனே அங்கே குடும்பமே நடுங்கிறது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அதன் பிறகு சில விஷயங்களை சொல்லுது. நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொத்து சுகம் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பித்தேன். அதாவது என்ன அப்படின்னா, வரக்கூடிய கஸ்டமரை தனக்கு அடக்கமாக ஆக்கி கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் சித்தப்பா வந்து ரியல் எஸ்டேட்லாம் ஆரம்பித்தார் இல்லையா, அதிலெல்லாம் டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. சித்தியுடைய சம்பளம் ஏற்றி கொடுத்து அந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க யாருமே பானுப்பிரியாவை வந்து தூக்கி தூர போட்டுறக்கூடாது, பானுப்பிரியா இங்கேயே தான் இருக்கணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, அவள் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அங்கே இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதைத்தான் இவங்க இந்த உடம்புக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர, அதாவது இந்த இடத்த விட்டு பானுப்பிரியா போயிட்டா அப்படின்னா உங்கள் யாருக்கும் நல்லதே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல என்ன அப்படின்னா, பானுப்பிரியா நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அந்த ரூம், அதாவது அந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே போய் தாள் போட்டுட்டு உள்ளே உட்காந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த இடத்துல ஒன்றும் புரியாத நிலைமையில நின்றுட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, அவங்கள லவ் பண்ண அந்த பையன், அவங்களுடைய குடும்பம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் அப்போ ஏன் அங்கே இருக்கும்போது அந்த ஆன்மாவால் வர முடியலை, எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கருப்பசாமிக்கு சாமி ஆடக்கூடிய நபருங்க. அவங்க ஊர்லேயே வந்து ஒரு பெரிய கோவில் இருக்குது, அதாவது கருப்பசாமிக்குன்னே வச்சுருக்கிறாங்க. அந்த கோவிலில் முதன்மையாட்டு சாமி ஆடக்கூடிய நபருங்க. அங்கே போனதுனால, அதாவது பானுப்பிரியா அங்கே போனதுனால அந்த கருப்பசாமியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளுடைய பானுப்பிரியா இருந்ததுனால இந்த குடும்பத்துக்குள்ளாடி போக முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. அதனால தான் சித்தியுடைய குடும்பத்தை இந்த மாதிரி அடிப்படையில், அதாவது எல்லாத்தையுமே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படி ஆட்டி படைச்சதுனால கண்டிப்பாக பானுப்பிரியா இங்கே வந்து தான் ஆகணும், அதாவது நம்மளுடைய அனுப்பிரியாவுடைய அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அப்படி வந்தால் அவள் இங்கேருந்து போக முடியாமல் ஆக்குறது தான் இந்த ஆன்மாவுடைய திட்டமாக இருந்திருக்குங்க. இந்த விஷயத்தை வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடுறாங்க. யார் அப்படின்னா, அந்த பையனுடைய அப்பா, அதாவது பானுப்பிரியாவுடைய மாமனார். அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ நீ இதை வச்சு தான் இது பண்ணுறியா அப்படிங்கிறது மாதிரி சத்தமாட்ட கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பார்த்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.